இந்த வாரம் டைமண்ட் ஜோனில் 3வது ரவுண்டுங்க. இதில் டாப் ஜோடிகள் அப்படின்னு செலக்ட் செய்யப்பட்ட ஜோடிகள் 3 ஜோடிகள் அண்ட் பாட்டம் 2 ஜோடிகள் 2 பேர்ஸ் வந்து செலக்ட் செய்யப்பட்டாங்க. இதில் எலிமினேட் ஆகப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி அண்ட் டிடால் தான். ஆக்சுவலாக சாண்டி அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களாம் இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய ஆளுங்களே கிடையாது, அப்படியே அப்பட்டமாக நீங்கள் வீக்குன்னு காட்டிட்டீங்க, ஏன் இந்த மாதிரி அப்படின்னும் போது ப்ராக்டிஸ் நான் கம்மியாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி டிடால் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஏன் எல்லாருக்கும் ஒரே டைம் தானே அப்படின்ற மாதிரி சாண்டி அவர்கள் கேட்குறாங்க. ரிகர்சல்லாம் நாங்கள் நல்லா தான் பண்ணோம், ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி டிடால் சொல்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, வெரி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி சாண்டி அவர்கள் அவங்க மேலே வருத்தமும் கோவம் கலந்த வருத்தம் அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த நூலிழையில் தப்பித்த இன்னொரு ஜோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபீர் அண்ட் டாலி. இதுக்கப்புறம் டாப் ஜோடியில் 3 பேர் செலக்ட் செய்யப்பட்டாங்க. இதில் ஜஸ்டினா அண்ட் தனுஷ் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க ப்ரொமோலேயே ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ரவீனா அண்ட் விக்னேஷ், அதுக்கப்புறம் தர்ஷன் அண்ட் தர்ஷிகா. இந்த 3 பேர்ஸ்லேருந்து டாப் ஜோடி. அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்து நம்ம கணிச்சு சொன்னபடி கண்டிப்பாக இது தனுஷ் அண்ட் ஜஸ்டினா தான் வந்து டாப் ஜோடி ஆயிருக்காங்க. அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அதை சொல்லும் போது தனுஷ் அண்ட் ஜஸ்டினா 2 பேருமே கதறி அழுதுட்டாங்க. ஏன்னா ஜஸ்டினாவுக்கு ஒரு பக்கம் கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்சிட்டிவ் வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே நீ அதிக எஃபோர்ட் போட உன் கை வந்து ப்ரோக் ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காரு. அண்ட் தனுஷ் அவர்கள் நான் பட்ட வேதனை அவமானம் எல்லாத்துக்குமே இந்த மேடையில் நான் எப்படியா ப்ரூவ் பண்ணி காட்டணும், அதுக்கப்புறம் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தான் நான் இந்த ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணேன், உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பின்னாடி கூட ஃபீல் பண்ணலாம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் ஜெயிக்கணும், என்னால் அவள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு தனுஷ் கிளியராக சொல்கிறாரு. இந்த வயசில் இவ்வளோ ஒரு எய்ம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ஷோக்கு வந்த பிறகு எங்கள் அப்பாட்டால் என்கிட்டலாம் சரியாக பேசுகிறதில்ல, என் ஃபேமிலி சப்போர்ட் சரியாக கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய அசிங்கங்கள் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க, இதுக்கு எல்லாமே இது பதிலாக இருக்கும், இன்னும் நான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. என் ஹெல்த் இஷ்யூ அப்படி இருக்குது, நான் இப்படிலாம் ஆடுவேனான்னு எனக்கே தெரில, இந்த அளவுக்கு வருவேனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை பார்த்துட்டு இருந்த ரவீனா அண்ட் விக்னேஷ், ரவீனா ரொம்பவே ஹாப்பியானாங்க. இவங்க டாப் ஜோடின்னு சொன்ன உடனே பயங்கர ஹக் பண்ணி நம்மளுடைய ஜஸ்டினாவையும் சரி அனுஷையும் வந்து ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பி. உண்மையாலுமே ஒரு டிசர்வ் கேண்டிடேட் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க போட்ட எஃபோர்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கண்ணீரோட போன நம்மளுடைய ரிஷி அண்ட் டிடால் அவங்களுடைய மாஸ்டரான யோபு மாஸ்டர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணார். அண்ட் ஆங்கருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பாங்க போல் அண்ணன் பிரதர் ப்ரானில். அதனால் அவங்க போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகி தானே போனோம், ஃபினாலேக்கு நெருங்கியாச்சு கிட்டத்தட்ட. டிக்கெட் டு ஃபினாலேயில் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டான நம்மளுடைய தனுஷ் அண்ட் ஜஸ்டினா ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு தலையில் பரிவட்டெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு அவங்க டாப் ஜோடியாக உட்கார வைக்கப்பட்டனர். ஸோ இன்னும் ஹெவி காம்படிஷன், இன்னும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் செமிஃபினாலே ஃபினாலே அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.